சென்னை தியாகராய நகரில் 7 மாடிகள் கொண்ட பிரபல துணிக்கடையில் ஏற்பட்ட பயங்கர தீயை அணைக்க 150க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், காவல்துறையினர் இணைந்து 15 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வருகின்றனர். கட்டடத்தின் பல இடங்களில் துளையிட்டும், ஸ்கை லிப்ட் இயந்திரங்களை பயன்படுத்தியும் தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று தீயணைப்பு பணிகளை துரிதப்படுத்தினர். சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள பிரபல தனியார் துணிக்கடையில் இன்று அதிகாலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. புகை அதிகமாக வெளியேறியதால் தேனாம்பேட்டை, அசோக் நகர், தியாகராய நகர், வண்ணாரப்பேட்டை, எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வாகனங்களுக்கு தண்ணீர் விநியோகிக்க 50க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் பயன்படுத்தப்பட்டன. தீ வேகமாக 7 மாடிகளுக்கும் பரவியதாலும் கட்டடத்திற்குள் தீயணைப்பு வீரர்கள் நுழைய முடியாத அளவுக்கு வெப்பமும் புகையும் சூழ்ந்துள்ளதாலும் தீயை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக இருந்தது. தீயணைப்பு வீரர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள், குடிநீர் வழங்கல் துறை ஊழியர்கள், காவல்துறையினர் என 150க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்க 15 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வருகின்றனர். அண்டை மாவட்டங்களில் இருந்தும் தீயணைப்பு வீரர்களை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தீப்பற்றி எரிந்த கட்டடத்தில் சிக்கியிருந்த ஊழியர்கள் அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டனர். புகை அதிகமாக வெளியேறியதால் தீயணைப்பு வீரர்கள் ஆக்சிஜன் கவச உதவியுடன் கட்டடத்தின் உள்பகுதிக்கு சென்று தீயை அணைக்கும் பணியை மேற்கொண்டனர். மேலும் புகை வெளியேற்றும் கருவிகளையும் பயன்படுத்தி தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கட்டடத்தின் பல்வேறு பகுதிகளில் சுவரில் பெரிய துளைகள் ஏற்படுத்தப்பட்டு தண்ணீரை பீச்சி அடித்து தீ கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த விபத்து காரணமாக தியாகராய நகர் பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று வழிகளில் திருப்பிவிடப்பட்டன. தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தை அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார், திரு ஆர்.பி. உதயகுமார், சென்னை மாவட்ட ஆட்சியர், பெருநகர காவல்துறை ஆணையர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு தீயணைப்பு பணிகளை துரிதப்படுத்தினர். தீ விபத்து காரணமாக கட்டடத்தின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தியாகராய நகரில் கட்டப்பட்டுள்ள பல அடுக்குமாடி கட்டடங்களின் பாதுகாப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படும். விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்தவுடன் உடனடியாக தீயணைப்புத்துறை, காவல்துறை, சென்னை மாநகராட்சி, வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு துறைகளெல்லாம் ஒருங்கிணைந்து தொடர்ந்து தீயை அணைக்கின்ற அந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. 2 ஸ்கை லிஃப்ட் இப்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஃபயர் புட் ஆஃப் பண்ணுற அந்த என்ஜின்கள் அதுவும் இப்போது பணியில் இருக்கின்றது. ஏறக்குறைய ஃபயர் சர்வீஸில் மட்டும் 150க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றுகின்றார்கள். விரைவிலேயே இந்த தீயை அணைப்பதற்கு வேண்டிய எல்லாவித நடவடிக்கைகளும் போர்க்கால அடிப்படையிலே எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு வணிக வளாகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும், வெளியே செல்வதற்குண்டான வழி ஏற்படுத்தியிருக்க வேண்டும். பலவிதமான அளவுக்கு எல்லாம் பிளானில் தெளிவாகவே இருக்கின்றது. இதை போன்ற நிகழ்வுகள் வரும்போது நிச்சயமாக அதை மீறினால் அவர்கள் சட்டத்தின் முன் நிற்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். பெரும் தீ விபத்து காரணமாக தியாகராய நகர் பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்ததால் அப்பகுதியில் மருத்துவ முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது.